மகரம், அவசரமே வேண்டாம், எல்லாமே மாறப்போகுது. குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி தன்னையே இழந்தவர்கள் தான் மகரம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு? மேரேஜ் பண்ணலாமா, பண்ண வேண்டாமா? உங்க இளைய சகோதரர்களால் கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சண்டை இதெல்லாம் இருக்கு, முறிவு இப்படிலாம் இருக்குன்னா மகரம், அவசரமே வேண்டாம், எல்லாமே மாறப்போகுது. சனி நல்லதுதாங்க பண்ணுவாரு, கவலைப்படாதீங்க. உங்களோட ராசியை கெடுக்க மாட்டாரு, கண்டிப்பாக நல்லதான் பண்ண போறாரு. இந்த மாதம் ஜூலை மாதம் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதானே எங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு அது முக்கிய ஒரு பங்கா வகிக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். மகரம் காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபன் தான் சனி. சனி பகவான் கடந்த ஒரு 1.5 வருடத்துல 2 வருடமா ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. பட் என்ன ஒரு விஷயம்னா, மகரம் எப்பயுமே தன்னுடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, வாழ்க்கையில முன்னேற்றம் இதை நோக்கிதான் ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா குடும்பத்துல இவங்கதான் பாருங்க எல்லாத்தையும் எடுத்து நடத்துறவங்களாவே இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள்ல ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மகரத்துக்கு எப்பயுமே இருக்கும். மகரத்தை கேட்டுதான் பண்ணுவாங்க. குடும்பத்துல ஆணாதாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மகரத்துல உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா அந்த மகரத்தை கேட்டுதான் நீங்க எதுனாலுமே பண்ணுவீங்க. ஏன்னா மகரம் அப்படின்ற ஒரு விஷயம் சனியோட ஆதிக்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயே உச்சமாறா. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி தன்னையே இழந்தவர்கள் தான் மகரம். தனக்காக வாழ மறந்தவர்கள் தான் மகரம். ஏன்னா இந்த மகரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது கடகம். சோ கடகம்னாலே இந்த இடத்துல சந்திரன். அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் ஃபேமிலி மேல அதீத பற்று, அதனால தன்னை இழக்கிறது. கடகத்துல குரு உச்சம், நோட் பண்ணி பாருங்க. அதே மகரத்துல குரு நீசம். அப்ப அடுத்தவனுக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சு கொண்டிருக்கிறது மகரம். இப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல கரியர் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கடந்த 2 வருஷமா நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டேங்க மேடம், செட் ஆகவே மாட்டேங்குது. எங்க போனாலும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல எங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டு போயிடுறாங்க. எங்களால மேல வளரவே முடியல. போட்டி அதிகமா இருக்கு, பொறாமை அதிகமா இருக்கு. என் கூட இருக்க நண்பனையே முதுகுல குத்துறான் மேடம். அவனை நம்பிய ஒரு விஷயத்த நான் சொன்னேன், அவன் என்ன பண்ணிட்டான், என்னை போட்டு உடைச்சிட்டான், என் முதுகுல குத்துறான், என்னை பத்தி தப்பா பேசுறாங்க. இந்த மாதிரி 1008 விஷயங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே தான். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தோட அதிபன் சுக்கிரன் 7ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். சொந்த ஊரை விட்டு வேற ஒரு மாநிலம் போயோ இல்ல வேற ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சுயதொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம். ஏன்னா 7ஆம் இடத்துல 10ஆம் இடத்தோட அதிபன் போய் அமரும் போது சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் பாதி நாள் இருப்பாரு, அதுக்கப்புறம் பாதி நாள் சிம்மத்துக்கு போயிடுறாரு. சோ இந்த ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதன் மூலியமாக லாபத்தை கண்டிப்பான முறையில கொடுப்பாரு. யாரோட சேர்றீங்க, எப்படி சேர்றீங்கன்றது அவங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாதகம் நல்லாதான் இருக்கும் நம்ம கூட. ஏன்னா நம்ம பிசினஸ் லாஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்ட்னர்ஷிப். நம்ம ஜாதகம் பலமா இருந்தா கூட ஆப்போசிட்ல இருக்க பார்ட்னரோட ஜாதகம் பலவீனமா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக தோல்வி அடைய போறது நீங்க தான். சோ அதனால உங்க சுய ஜாதகமும், ஏன்னா நம்ம கன்சல்டேஷன் வரும்போது இதுதாங்க நான் அடிக்கடி சொல்றது. என்ன சொல்லுவேன்னா, பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க தனியா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓகே தான். பட் கூட யாராவது நீங்க சேர்க்கிறீங்கன்னா அவங்க ஜாதகத்தையும் பாருங்க, ஒரு கிளான்ஸ் பாருங்க, பண்ணலாமா வேண்டாமா.
நீங்க வந்து அவசரப்பட்டு பண்ணிட்டு நாளைக்கு வந்து இது மேடம் பிரச்சனை அது மேடம் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி, மகரம் எப்பயுமே ஒரு விஷயத்துல இறங்க முன்னாடி 1000 விஷயம் யோசிக்கும். அதுக்கு மகரத்துக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, 7ஆம் வீட்டுல கோட்டை விட்டுரும். மேரேஜ்ல கோட்டை விட்டுரும், பார்ட்னர்ஷிப்ல கோட்டை விட்டுரும், ரிலேஷன்ஷிப்ல கோட்டை விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து யோசிப்பாங்க, ஐயோ இதை போய் பண்ணிட்டேனே, தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அப்படின்றதுனாலதான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்றேன். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு, மேரேஜ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா? குருவே உச்சமா இருக்காருங்க 7ஆம் வீட்டுல. இதுக்கு மேல என்னங்க வேணும்? குரு பலம் அக்மார் 200% இருக்கு. உங்க மேல வந்து குருவோட ஒளி அப்படியே பிரகாசமா ஒளி இருக்கு. அந்த ஒளி வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காரு குரு. ஏதோ ஒரு வகையில உங்களை ப்ரொடெக்ட் பண்றாரு. ஸோ மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. திருமணம் வந்து வீட்டுல நிச்சயம் பண்ண திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்க போறீங்க. கவலையே படாதீங்க. குருவோட அமைப்பு அப்படின்றது உங்க வாழ்க்கையில வந்து நிறைய பாசிட்டிவிட்டியை தான் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதனான சனியை வர பார்த்துடுறாரு. தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக சனியை பார்க்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்க இளைய சகோதரர்களால கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சண்டை இதெல்லாம் இருக்கு, முறிவு இப்படிலாம் இருக்குன்னா கண்டிப்பா அடுத்த 1 மாசத்துல ஒன்னா சேர்ந்துருவீங்க. மறுபடியும் அவங்க கூட சண்டை போட மாட்டீங்க, ஒற்றுமையா இருப்பீங்க. உங்களுக்குள்ள வந்து பாருங்க அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி உங்களோட இளைய சகோதரர்களால நல்ல ஒரு ஆதாயமும் உண்டு. வேலைக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கறதோ, இல்ல அவங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வாங்கி தந்து கொடுக்கறதோ, இல்ல அவங்க கூட ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போறது, ஏதாவது ஒண்ணு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நல்ல ஒரு இணக்கமா அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகர ராசிக்கு 5ஆம் வீட்லயே இப்ப செவ்வாய் இருக்காரு. ஓகேங்களா? 9ஆம் இடத்தோட அதிபதி வந்து புதன் இப்ப 6ஆம் வீட்டுல இருக்காரு. ஸோ 5ஆம் வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. செவ்வாய் 9ஆம் வீட்டோட அதிபதி 6ல இருக்காரு. ஸோ என்ன மாதிரி காம்பினேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹையர் ஸ்டடீஸ்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்பவே பிளான் பண்ணுங்க. நீங்க இப்ப ஒரு 8th 9th எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இப்பவே பிளான் பண்ணுங்க, மம்மி நான் இதை பண்ண போறேன், டேடியை வந்து எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு பணம் கொடுக்க சொல்லு, ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடுங்க. ஏன்னா தந்தை ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்தோட அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு புதன். அப்பாதான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஆகும். இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு தந்தை ரீதியா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி மன ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எந்த ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கணும்னு நினைச்சாலும் உங்களோட டிசிஷன் தாண்டி வேற எதுக்குமே போக மாட்டீங்க. 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லுவான். உங்க முடிவு தான் கடைசி முடிவு. அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. கவலையப்படாதீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமானது அவசரமே வேண்டாம், நிதானம் ஒன்றே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. தனுசு ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.